ஜார்க்கண்டில் இடைக்கால முதலமைச்சராக இருந்த சம்பாய் சோரன் தனது கட்சி மீது அடுக்கடுக்கான புகார்களை அள்ளி வீசியுள்ளார். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவிலிருந்து விலகி பாஜகவில் அவர் ஐக்கியமாகலாம் என வெளியாகியுள்ள தகவலால் அம்மாநில அரசியலில் பரபரப்பு தொற்றியுள்ளது. ஹேமந்த் சோரனுக்கு ஜாமீன் கிடைத்துவிட்டது. ஜார்க்கண்ட் முதலமைச்சராக மீண்டும் ஹேமந்த் சோரனே வந்துவிட்டார். இனி எல்லா பிரச்சனையுமே முடிந்துவிட்டது என்றுதான் நேற்று வரை பலரும் நினைத்தார்கள். ஆனால் இன்று நிலைமையே வேறு. மீண்டும் ஒரு பரபரப்புக்கும் அரசியல் அசாதாரண சூழலுக்கும் தற்போது தள்ளப்பட்டுள்ளது ஜார்க்கண்ட் மாநிலம். அதற்கு காரணமான ஒரு பெயர் சம்பாய் சோரன். ஜார்க்கண்டின் முதலமைச்சராக இருந்த ஹேமந்த் சோரன் நில மோசடி தொடர்பான சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் கைதானார். இதனால் கடந்த ஜனவரி 31 ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் மூத்த தலைவரான சம்பாய் சோரன் முதலமைச்சராக்கப்பட்டார். பின்னர் சிறையில் இருந்து ஜாமீனில் வெளிவந்த ஹேமந்த் சோரன் 5 மாத இடைவெளிக்கு பிறகு மீண்டும் முதலமைச்சரானார். मैं हेमंत सोरेन सत्यनिष्ठा से प्रतिज्ञान करता हूं कि जो विषय झारखंड राज्य के मुख्यमंत्री के रूप में இந்த நிகழ்வுகள் நடந்து சில மாதங்கள் கடந்த நிலையில் தற்பொழுது பொங்கி எழுந்துள்ளார் பதவியை இழந்த சம்பாய் சோரன். முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வது தொடர்பாக தான் மிகவும் மரியாதை குறைவாக நடத்தப்பட்டதாக அடுக்கடுக்கான புகார்களை அள்ளி வீசியுள்ள சம்பாய் சோரன் அதை சமூக வலைதளத்தில் நீண்ட பதிவாக வெளியிட்டுள்ளார். குறிப்பாக ராஜினாமாவுக்கு முன்பாக தான் கலந்து கொள்ளவிருந்த அரசு நிகழ்ச்சிகள் தனக்கே தெரியாமல் கட்சி தலைமையால் ஒத்திவைக்கப்பட்டது முதலமைச்சராக தனக்கு அவமானத்தை அளித்தது எனவும் தனது 40 ஆண்டுகால அரசியல் வாழ்க்கையில் இந்த சம்பவத்தால் தான் முதன்முறையாக உடைந்து போனதாகவும் உருக்கத்துடன் குறிப்பிட்டுள்ளார். மாநில முதலமைச்சரின் நிகழ்ச்சிகள் இன்னொருவரால் ரத்து செய்யப்படுவதை விட ஜனநாயகத்தில் அவமானகரமானது வேறு எதுவும் இருக்க முடியுமா எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தனது சுயமரியாதை பாதிக்கப்பட்டதால் இதயம் நொறுங்கிவிட்டதாகவும் சம்பாய் சோரன் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தன் முன்னால் தற்பொழுது 3 விதமான வாய்ப்புகள் உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஒன்று, அரசியலில் இருந்தே ஓய்வு பெறுவது. மற்றொன்று, தனி கட்சி தொடங்குவது. கடைசி வாய்ப்பு தனக்கு ஏற்ற கருத்துடையவர்களை கண்டறிந்து அவர்களுடன் பயணிப்பது என தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்டில் அடுத்த சில மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் சம்பாய் சோரன் கட்சியில் உள்ள தனது ஆதரவாளர்களுடன் சேர்ந்து பாஜகவில் இணைய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. தற்போது டெல்லியில் முகாமிட்டுள்ள சம்பாய் சோரனுடன் பாஜக சார்பில் பேச்சுவார்த்தை நடப்பதாகவும் தகவல் வெளியான நிலையில் சொந்த வேலைகளுக்காக டெல்லி வந்ததாகவும் தற்பொழுதும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியில்தான் இருப்பதாகவும் கூறியுள்ளார் சம்பாய் சோரன். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் குறுக்கு வழியில் பிளவு ஏற்படுத்த பாஜக முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். எனினும் தனக்கு 3 வாய்ப்புகள் இருப்பதாக சம்பாய் சோரன் குறிப்பிட்டுள்ளது ஜார்க்கண்ட் மாநில அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்றே பார்க்கப்படுகிறது.